ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து வவ்வா மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வேணால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், நான் போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நம்ம புளி எல்லாமே ரெடியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மீன் குழம்புனாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், புளியை தான் ஊற வைப்போம். மீன் ஃபஸ்ட்டே மசாலா போட்டு நல்லா பிரட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பே பொறுமையாக தாளிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மீனை வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு வரத்துக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப குயிக்காகவே இன்றைக்கி சமைச்சேன். இது சாட்டர்டே சமையல். சாட்டர்டே அன்றைக்கி நான் சமைச்சது. பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்ட்டு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெயை வந்து மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே எண்ணெயை வேறு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி மாற்றி யூஸ் பண்ணுறீங்களா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பொழுதும் போல் வெந்தயம் போட்டாச்சு, எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின கையோடு எப்பொழுதும் போல் நமக்கு இந்த மிளகாத்தூள் அதில் போட்டு வதக்கிறப்ப அது நமக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லாக அப்படியே அந்த எண்ணெயோட பிரிஞ்சு வரப்போ பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இது பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மிளகாத்தூள் போட்டு அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே கருகி வரப்போ அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளியெல்லாம் கரைச்சிட்டு அதிலே எல்லாத்தையும் மீன் குழம்புக்கு கூட்டுவாங்க. எல்லாம் ஒன்றா ஊற்றி ரெடி பண்ணி வைப்பாங்க. மஞ்சத்தூள், அதிலே மல்லித்தூள், இந்த தேங்காய், தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், இது 3 சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்து குழம்பு வைக்கலாம். இதே வெங்காயம் தக்காளியோட தேங்காய் இதோட நம்ம சோம்பு ஜீரகத்தையும் சேர்த்து அரைச்சி கூட மீன் குழம்பு வைக்கலாம். இல்லை இதெல்லாம் செய்யாமல் வெறும் வெந்தயம் ஜீரகம் தேங்காயோடு சேர்த்து அரைச்சி தக்காளியை தனியாக அரைச்சி அந்த மாதிரியும் மீன் குழம்பு வைக்கலாம். மீன் குழம்புலேயே பல வெரைட்டிஸில் நம்ம வைக்கலாம் மீன் குழம்பு. இன்றைக்கி நான் வெந்தயம் ஜீரகம் போட்டு வறுக்கலை, சும்மா இப்படியே தான் நான் மீன் குழம்பு வைக்கிறேன். தேங்காய் தக்காளி இதை மட்டும் அரைச்சி. நீங்களாம் எப்படி செய்வீங்கிறத சொல்லுங்கள். புதுவிதமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். சைடில் மீனும் வெந்துட்டுருக்கு. இங்கே குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு தாளிப்பு. ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு மட்டுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேலையை பார்த்தோமா, டக்குன்னு முடித்தோமா, போய் உட்காந்தமான்னு இருக்கும். இதே மாதிரி தான் மட்டன். ஆனால் வந்து சாம்பார், ரசம், பொரியல் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் அரிஞ்சு கொடுக்க ஆள் இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஆகும். நம்ம குழம்பு கூட்டி தாளிச்சு விட்டாச்சு. நல்லா அது கொதி வர வரையும் எப்பொழுதும் போல் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். நான் குழம்புத்தூள் போட்டு தான் தாளிக்கிறேன். குழம்புத்தூள் ரொம்ப ருசியாக இருக்கும். போட்டு உப்பையும் அதில் போட்டுடலாம். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கட்டும். இப்போ மீனை தூக்கி போட்டுற வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. அங்கேயும் மீன் வறுவல் ரெடி ஆகி முடிய போகுது. இப்போ வாங்க, நம்ம வீட்டில் சுட சுட சாதம், சூப்பரான நல்ல ரெட் கலரில் செம்மையான வவ்வா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் அது சூப்பரான அப்படி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூடான வறுவல், மீன் வறுவல். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வீடியோவில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது, என்ன மிஸ்டேக் எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, பாய்.